Hi, welcome to another episode of PR Cricket Chat. ரெண்டு ஒன் டே முடிஞ்சிருச்சு. அப்பாலஜிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் டே ரிவ்யூ போட முடியல. அண்ட் செகண்ட் ஒன் டே வெல்கம் ரிட்டர்ன் டு ஃபார்ம் ரோஹித் சர்மாக்கு. அதுதான் பிகெஸ்ட் டேக் அவே. ஐ திங்க் இந்த சீரீஸ் முன்னாடி 3-4 டேக் அவே இருந்தது இந்தியாவுக்கு. ரோஹித் சர்மாவோட ஃபார்ம், விராட் கோலியோட ஃபார்ம், குல்தீப் யாதவ் எப்படி புல் அப் பண்ண போறாரு, ஷமி எப்படி புல் அப் பண்ண போறாரு, ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ரா ஆட போறது இல்லை இந்த இங்கிலாந்து சீரீஸ். சாம்பியன்ஸ் டிராஃபியும் ஆட மாட்டார்னு நினைக்கிறேன். ஸோ இதனால ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல வந்து ஷமி அவரோட பழைய ஜிப் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஃபிட்டா இருக்காரு. குல்தீப் ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ணிருக்காரு. ரோஹித் சர்மா நேத்து ஒரு அதிரடி செஞ்சுரி. கோலியோட ஃபார்ம் தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங். ரோஹித் சர்மா எப்பவுமே, நான் இந்த ஷோல சொல்றேன், பத்ரி சொல்லி சொல்றேன், தட் ஒயிட் பால் தாதா ரோஹித் சர்மா, விராட் கோலி எல்லாம் டெஸ்ட் மேட்ச் ஃபார்மை இந்த ஃபார்மை நம்ம கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. ரோஹித் சர்மா இந்த ஃபார்மேட்ல ரன் அவருக்கு எப்படி அடிக்கணும்னு தெரியும். அதே மாதிரி விராட் கோலிக்குன்னு தெரியும். எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு விராட் கோலி அடுத்த மேட்ச் இல்லாட்டி சாம்பியன்ஸ் டிராஃபியில் நிச்சயமா அடிப்பாருன்னு. அதனால நம்ம ஃபார்மேட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இதை அடிச்சா டெஸ்ட்டுகளை இருக்கணும் அந்த மாதிரி இல்லை. அது வேற ஃபார்மேட், இது வேற ஃபார்மேட். அதை பத்தி இப்ப பேச வேணாம். பட் ஒரு ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இந்தியா. நடுவில் ஸ்பின்னர் ஸ்குவீஸ் பண்ணாங்க. அப்புறம் ரோஹித் சர்மா வந்து அவர் விஜய காமிச்சாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்சாரு, சுப்மன் கில் அடிச்சாரு. சுப்மன் கில் இந்த ஃபார்மேட்ல ரொம்ப கன்சிஸ்டன்ட். நிறைய பேர் சுப்மன் கில் எதுக்கு நீங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி பிக் பண்றேன் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எல்லாம் வந்தது. 58 or 60 ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. 102 ஸ்ட்ரைக் ரேட்ல சுப்மன் கில் எப்படி டிராப் பண்ண முடியும் அவரை? யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கிரிக்கெட்டர்ஸ். டெஃபினட்டா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ரோஹித் சர்மா போன உடனே கிடைக்கும் அவருக்கு. ஸோ இப்போ அவரை புஷ் பண்ண எந்த அவசியமும் கிடையாது. ஒரு இந்தியாவுக்கு இன்னொரு வரி என்னன்னா, அவங்க போலிங் அந்த பும்ரா இல்லாம டெஃபினட்டா கொஞ்சம் மோசமா இருக்கு. போலிங் கொஞ்சம் வீக்கா தெரியுது. அப்கோர்ஸ் பிச்சஸும் ஃபிளாட்டா இருக்கு. பட் பும்ரா இருந்தா பிச்சே ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்துடுறாரு அவர் வெளியில. ஸோ அது நம்ம பழகி போயிடுச்சு. பும்ரா இருந்திருந்த ஒரு பேங்க் மாதிரி. நீங்க ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் ஒரு நாக் அவுட்லயோ இல்ல குரூஷியல் கேமோ, ஏன்னா லீக் ஸ்டேஜ்ல உங்களுக்கு 3 கேம் தான். பங்களாதேஷ், பாகிஸ்தான், நியூசிலாந்து. நீங்க அதுல மினிமம் 2 ஜெயிக்கணும், இல்லாட்டி ஆல் 3 டு கோ த்ரூ. அந்த டைம்ல வந்து நீங்க 300 ரன் 320 ரன் கன்சீட் பண்ணிட்டு அதை சேஸ் பண்றதோ, இல்ல நீங்க 270 50 60 அடிச்சு அதை டிஃபெண்ட் பண்றதோ, இந்த போலிங் கூட எனக்கு கஷ்டம்னு தோணுது. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம தனியா அனலைஸ் பண்ணுவோம். பட் எனக்கு தெரிஞ்ச போலிங்ல டெஃபினட்டா வீக்னஸ் இருக்கு. அந்த எக்ஸ் ஃபேக்டர் இல்ல. அதனால வருணும் குல்தீப்பும் சேர்ந்து ஆடினா ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்கலாம். ஆனா வருண் இப்ப ஸ்குவாட்லயே இல்ல. கூட்டிட்டு வர முடியுமா தெரியாது. குல்தீப் மட்டும் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் போலரா வச்சுன்னு போறது கஷ்டம். கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு. பட் நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்கு. எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, கேஎல் ராகுல் நம்பர் 5ல ஆட போறது இல்லைன்னா அவர் எதுக்கு கீப்பரா இருக்கணும்? ஏன்னா அவர் பெஸ்ட் கீப்பர் கிடையாது. செகண்ட் மேட்ச்ல அவ்வளவு நல்லாவும் கீப் பண்ணல அவரு. அண்ட் அவர் ஏற்கனவே கேஎல் ஒரு நர்வஸ் கேரக்டர். நீங்க அவர் பொசிஷனை மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவர் டெஃபினட்டா செட்டில் ஆக மாட்டாரு. அவருக்கு செட்டில் ரோல் கொடுத்தா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அண்ட் பிக் மேட்ச் பிளேயர்ன்றது ரிஷப் பந்த். அவரை நீங்க பெஞ்சில் உட்காத்தி வச்சிருக்கீங்க. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல, பிடிக்கல. இந்த லெஃப்ட் ரைட் அப்சஷன் ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு. இது ரோஹித்தோட பிளெஸிங்கோட நடக்குதா இல்ல கௌதம் கபீர் இஷ்டத்துக்கு மாத்திராதா தெரியல. ஆனா வின்னிங் கியூர்ஸ் எவ்ரி திங்வாங்க. அதனால அந்த 2-0 வந்தாச்சு. T20 ஜெயிச்சாச்சு. எல்லாரும் பிஜிடியை மறந்துட்டோம். ஸோ இப்போ வந்து அடுத்த மேட்ச் என்ன சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஒரு ஃபீலிங் ரிஷப் பந்த் ஆடுவாரு, அர்ஷ்தீப் சிங் ஆடுவாரு ஷமிக்கு பதிலா. ஏன்னா அர்ஷ்தீப் உங்க மெயின் பவுலர். அவர் எதுக்கு இதுல ஆடலன்னு எனக்கு தெரியல. மேபி ரெஸ்ட் பண்றாங்களோ என்னமோ. T20 சீரிஸ் 5 மேட்ச் 4 மேட்ச் ஆடினாருன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷ்தீப் சிங் ஆட போறாரு. அண்ட் டெஃபினட்டா ரிஷப் பந்த் தான் ஆட போறாரு. பட் ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா சோஃபார் ரொம்ப கன்வின்சிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இந்தியா. முக்கியமா ரோஹித் ஓட ஃபார்ம் வந்தாச்சு திரும்ப. அதை சஸ்டெயின் பண்ணுவாரா பார்க்கணும். ஸ்ரேயஸ் ஐயர் அதிரடியா ஆடினார் நம்பர் 4ல. ஹர்திக் பாண்டியா நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. இந்த 2 இன்னிங் அடிக்கலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜடேஜாவோட போலிங் வாஸ் அப்சல்யூட்லி ஃபெனாமினல். நான் சொல்றேன் தட் ஜடேஜா அக்சர் ஷுட் பி ப்ரிஃபர்ட் அஹெட் ஆஃப் ஜடேஜான்னு. அக்சரோட பேட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஜடேஜாவோட போலிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இது இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு. 2 பேரையும் ஆடினா உங்களுக்கு அந்த போலிங்ல அவ்வளவு ஜிப் இல்லைன்னா அக்சர் ஜடேஜா அளவு கண்ட்ரோல் கொடுக்கல. அண்ட் ஜடேஜா அண்ட் அக்சர் அந்த ஒயிட் பால் பேட்டிங் ரொம்ப ஃப்ரீ ஸ்பிரிட்டடா ஆடுறாரு. பட் இன்ட்ரெஸ்டிங் ஹெடேக்ஸ் டு ஹேவ். அடுத்த மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒரு ப்ரிவியூக்கு வருவோம். பட் குட் நியூஸ் என்னன்னா இந்தியன் கிரிக்கெட்டுக்கு, இந்தியன் ஃபேன்ஸுக்கு, ரோஹித் சர்மா பேக் இன் ஃபார்ம். பட் அதனால இந்த ஃபார்மை வச்சு அவர் தான் டெஸ்ட் டீம் கேப்டனா இருக்கணும் நான் நிச்சயமா சொல்ல. ஃபார்மேட்டை கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஓடிஐல ஒரு பிஸ்தா, ஒரு தாதா, இன்னொரு தாதா இருக்காரு. அவர் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காரு, விராட் கோலி.
அவர் என்ன பண்ண போறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் another எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் பிஆர் கிரிக்கெட் சேட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனுக்கு. தேங்க் யூ வெரி மச்.